ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பூவை பார்த்தோன்னா நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்கணுங்க. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் தான் வந்து அக்கா வீடு, அங்கேயும் கிளம்பி போயிட்டேன். அக்கா வீட்டுக்கு போனாலே அக்கா பசங்க ஏதாவது கேட்பாங்கங்க. ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு தான் வருவேன். இன்றைக்கி வந்து ரவா லட்டு கேட்டாங்க, அதனால் வந்து செஞ்சு கொடுத்தேங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். பக்கத்துலேயே வந்து டீயும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. வீட்டில் வந்து காரம் இருந்தனால சரி இன்றைக்கி வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ரவா லட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் மட்டுமே விட்டு பிடிச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் பால் விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பிடிச்சிருந்தேன். இதோட டேஸ்ட்டு பக்காவாக வந்துருந்தது. நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு நான் 2 கப் ரவையை நல்லா வந்து நெய் விட்டு வறுத்துட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு திருப்பிட்டேன். எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு ஜீனியை வந்து நான் வந்து இதே மாதிரி ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேங்க. நல்லா பவுடர் மாதிரி சுகர் ஆயிரும். ஒரு தடவை திருப்பினாலே போகிறோம். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம ரவையவும் ஜீனியும் வந்து ஒன்றா கலந்துட்டு ஒரு 5 ஏலக்காவை வந்து நல்லா பொடி பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பு ஏற்கனவே வந்து நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு லைட்டாக பிடிச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம பாலையும் வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. டீ குடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.